ஃப்ரெண்ட் நேரலுக்கு வணக்கம். ஸோ நம்ம கிரிக்கெட் அப்டேட்ஸ் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ரீசெண்டாக கொஞ்ச நாள் வந்து போடலை. ஸோ அதெல்லாம் எனக்கு புரியுது. ஸோ எதனால் போடலாம் சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். உங்கள் இஷ்டத்துக்கு வந்தால் போடுவேன், இல்லாட்டி போட மாட்டேன், அப்படி தானே நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதற்கான ரீசன் வந்து நிறைய இருக்குது. ஸோ அவுட்டோர் ஷூட் போனதுனால சில சந்தர்ப்பங்களை என்னால் போட முடியல. ஆனால் இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக அவுட்டோர் ஷூட்டில் இருந்தாலும் வெளியே எங்கே இருந்தாலும் அங்கேருந்து டேரெக்டாக லைவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முடிவாக இருக்குது. ஸோ எல்லாத்தோட முக்கியமாக நான் எதற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி பார்த்தீங்கன்னா, சரி ஐபிஎல் அப்டேட்ஸ் வந்துடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெளியே இருந்து லைவாக கொடுக்க போகிறது, அந்த அப்டேட் வந்தோன்னா நம்ம வேறு லெவலில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ மீட்டிங் நடந்து முடிஞ்சு 31 எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ முக்கியமாக வந்து மெகா ஆக்ஷனில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வரப்போகுது அப்படின்றதான் முடிவாகுன்னு பார்த்தா, கடைசியில் வந்து அங்கே முடிக்கும்போது மெகா ஆக்ஷனே எதுக்குன்ற மாதிரி தான் அங்கே முடிவாக இருக்குது. ஸோ இந்த கன்ஃபியூஷனில் நீ என்னப்பா இப்போ கன்ஃபியூஸ் பண்ண போகிறேன்னு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ நம்ம வந்து எப்பவுமே கன்ஃபியூஸ் பண்ண போகிற கிடையாது. இருக்கிறதுல தெளிவான விஷயத்தை மட்டும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐபிஎல் அப்டேட்ஸ்னால் என்னென்ன முடிவாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், நம்ம கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் ரீடைன்டு பிளேயர். ஸோ இந்த வருஷம் எத்தனை ரீடைன்டு பிளேயர் இருக்க போகிறாங்கிறது தான் ஃபஸ்ட்டு மேஜர் கொஸ்டினாக இருக்கும். ஸோ அதற்கு இன்னும் ஒன்றும் தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் வரல. ஆனால் அதற்கு முன்னாடி ஸோ ஐபிஎல் ஆக்ஷனில் கலந்துக்கிட்டவங்க என்னென்ன ரிக்வஸ்ட்லாம் வச்சுருக்காங்கன்றதை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து ஜஸ்ட் ஒரு லைனில் பார்த்துட்டு அதுக்கடுத்து டீட்டெயிலாக என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வரப்போகிறது பார்க்கலாம். நடந்து முடிஞ்ச மீட்டிங்கில் நம்ம ஐபிஎல் ஓனர் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு ரிக்வஸ்ட் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மெகா ஆக்ஷன் வைக்கிறீங்க, அது 5 வருஷத்துக்கு மாற்றக்கூடாதா, இப்போ ரொம்ப அவசியமானது தான் ஃபஸ்ட்டு எல்லாருமே கேட்டுருக்காங்க. ஸோ மெகா ஆக்ஷன் அண்ட் மினி ஆக்ஷன், ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன, முக்கியமாக வந்து டீம்ஸ்லாம் வந்து எதுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக மினி ஆக்ஷனே போதுன்ற மாதிரி தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பஞ்சாப், டெல்லி, லக்னோ அண்ட் ஆர்சிபி, இந்த 4 பேர் மட்டும்தான் வந்து மெகா ஆக்ஷன் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற டீம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மினி ஆக்ஷனே போதும், இல்லை அதுக்கேற்ற மாதிரி ரூல்ஸை கொண்டு வாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் முதல்ல வந்து போனதுலேருந்து வந்து வாய்ஸ் அதிகமாக கொடுத்தது யாருன்னா காவியா மாறன் அவர் தான் கொடுத்துருக்காங்கன்னா. ஸோ அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக ஷார்ட்டாக பார்த்துட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சொன்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஓவர்சீஸ் பிளேயர்ஸ். ஸோ காவியா மாறன் எடுத்தோன்னு சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து மெகா ஆக்ஷன் வேண்டாம், எனக்கு மினி ஆக்ஷனே போதுன்னு சொல்லிட்டு மினிமம் பார்த்தீங்கன்னா 6-8 பிளேயர்ஸ் வந்து ரீட்டைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுலேயும் வந்து வெளிநாட்டு பிளேயர்ஸு குறிப்பிட்டு வந்து இத்தனை ஸ்லாட்ஸ் தான் அப்படின்னு ஒதுக்கக்கூடாது. ஸோ ரேண்டமாக வந்து வெளிநாட்டு பிளேயராக இருக்கலாம், இந்தியன் பிளேயராக இருக்கும், எல்லாருமே வந்து ரேண்டமாக தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ சன்ரைஸ் ஹைதராபாத் எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து டிராவிட்ஸ் ஏற்றிருப்பார், அதுக்கு அடுத்தபடியாக பேட் கமின்ஸ் கேப்டனு, ஸோ அதுக்கடுத்து மாக்ரம், இன்னும் நிறைய பேர் வந்து அங்கே வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் யாராவது ஒருத்தர் தான் ரிட்டைன் பண்ணும், இல்லாட்டி 2 பேர் தான் ரிட்டைன் பண்ண வந்துச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய சிக்கலாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து மனசில் வச்சு தான் வந்து அவங்க பேசியிருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அவங்க குறிப்பாக சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மாவும் பாயிண்ட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து அபிஷேக் சர்மாவுக்கு 3 வருஷமாக ட்ரெயினப் கொடுத்துருக்கேன். ஸோ எங்கள் பட்டறையில் அவ்வளோ தூரம் அவர் ட்ரெயினப் பண்ணி இப்போ வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஓப்பனிங் பிளேயராக கொண்டு வந்திருக்கோம். இப்போ வந்து நீ மெகா ஆக்ஷன் வச்சிங்கன்னா, ஸோ முக்கியமான பிளேயர் இருப்பார், இருந்தாலும் ஸோ அவரால் வந்து மற்ற பிளேயர்ஸை நான் இழக்க நேரிடும், ஸோ மற்ற பிளேயர்ஸ்னாலையும் அவரை கூட நான் இழக்க நேரிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மனசில் வச்சு தான் நீங்கள் வந்து அதற்கேற்ற மாதிரி பண்ணணும். ஸோ மெகா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு 2 இல்லை 3 பேர் வச்சிங்கன்னா ரொம்ப 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 கஷ்டமாக தான் இருக்கும். எங்களால் வந்து அடுத்த சீசனுக்கு வந்து பிளேயர்ஸை எப்படி ரெடி பண்ணுவோன்னு எங்களுக்கு கன்ஃபியூஸ் வந்துடும் தான் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதே தான் வந்து கொல்கட்டாவை சேர்ந்த ஷாருக் கான் அவர்களும் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து 8 ரிட்டன் பிளேயர் ப்ளஸ் 8 ஆர்டிஎம் கார்டு கேட்டிருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து சோஷியல் மீடியாவில் வந்தது தான், அஃபிஷியலாக வந்து அவர் கேட்டிருக்காருன்னு தெரியல. அதுலேயும் குறிப்பாக ஷாருக் கான் அவர்களும் பாயிண்ட் ஆஃப் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து பிளேயர்ஸ் வந்து அகாடமியில் பயங்கரமாக ட்ரெயினப் பண்ணியிருக்கோம். ஸோ கொல்கட்டாவில் இருந்த நிறையா பேர் வந்து இப்போ வந்து இந்தியன் டீமுக்கு டெபியூட் ஆயிருக்காங்க. ஸோ அது வந்து நல்ல விஷயம் தான். இருந்தாலும் அவங்க டெபியூட் ஆன உடனே நீங்கள் வந்து மெகா ஆக்ஷன் வச்சிங்கன்னா, நான் வந்து 3-4 பேர் தான் வச்சுக்க முடியும்னா, இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு வளர்த்த பிளேயர்ஸுக்கு எங்கள் டீமுக்கான விளையாடணும் ஆசைப்படுற ஒன்றும் தப்பு இல்லைன்ற மாதிரி தான் அவர் கேட்டிருக்காரு. ஸோ அவர் சொன்ன விஷயங்கள் வந்து நியாயம்தான். ஆனால் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக வந்து பஞ்சாப் கிங்ஸ் உரிமையாளர் வந்து நெஸ் வாடியா அவர்கள் வந்து தெளிவாகவே சொல்லியிருந்தார், இது வந்து மெகா ஆக்ஷன். ஸோ இதில் வந்து ஐபிஎல் ஓனர்ஸ்லாம் இந்த மாதிரி பேச வருது தப்புன்ற மாதிரி அவர் சொன்னதான் சொல்கிறாங்க. நிறைய பேர் கேட்கலாம், நீ என்ன பக்கத்துலேருந்து பார்த்தியான்னு கேட்பீங்க. ஸோ இது வந்து நியூஸ் பேப்பரில் வந்த விஷயங்கள் தான் சொல்கிறேன். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. அதுவும் நார்த் இந்தியாவில் எல்லா எடிஷன்லேயும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பஞ்சாப் அண்ட் கேகேஆர் கிளாஷை பற்றி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேரும் சொன்ன விதங்கள் தான் வாக்குமூலமாக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் நம்ம சிஎஸ்கே வந்து எல்லாமே ரொம்ப சைலண்ட்டாக தான் இருந்திருக்காங்க. ஸோ சிஎஸ்கே சொன்னோன்னா உங்களுக்கு நிறையா பேர் தெரியும் நினைக்கிறேன் இதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு. ஸோ அந்த அன்கேப்டு பிளேயர் அப்படின்னு சிஎஸ்கே சைட்லேருந்து சொன்னால் தான் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அஃபிஷியலாக வந்து யார் சொன்னாங்கன்னு தெரில. ஆனால் இப்போ வந்து அந்த வெப்சைட்டில் இல்லைன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதில் தான் எனக்கும் ஒரு டவுட்டு. ஸோ அன்கேப்டு பிளேயர்னால் தோனிக்காக தான் இவ்வளோ பேசுகிறாங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அதில் டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோனி அவர்கள் வந்து ரிட்டையர் ஆனது வந்து 2020 ஆகஸ்ட் 15 எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதுவும் கம்மிங் ஐபிஎல் வந்து 2025 வந்து நடக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா
மே மாதம் முடிஞ்சிடும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அடுத்து ஆகஸ்ட் 15 தான் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது தோனி அவர்களை ரிட்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் மற்ற டீம்லாம் வாயடிச்சு போயிட்டாங்க. அதுவும் காவியா மாறல் அவர் வந்து எதிர்ப்பு தெரிவித்து தான் சொல்கிறாங்க. ஆனால் எதிர்ப்பு தெரிவித்தது உண்மை தான். ஸோ அவங்க வந்து அடுத்த வருஷத்துக்கு மைண்டில் வச்சு கூட சொல்லியிருக்கலாம். இந்த ரூல்ஸ் இப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அடுத்த 3 வருஷம் இல்லை, ஏன்னா அதுக்கு அடுத்து ஃபுல்லாக 5 வருஷம் ஒரு தடவை தான் மெகா ஆக்ஷன் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் ரூல்ஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அவங்க வந்து மைண்டில் என்ன திங்க் பண்ண தெரியல. ஒரு வேளை வந்து தோனி அவர்கள் வந்து அடுத்த 2-3 வருஷத்துக்கு விளாட்லாம், ஸோ அதை அவாய்ட் பண்ணுறக்காண்டி சொன்னாங்களான்னு தெரியல. ஸோ அவங்க சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் டீமுக்காக வந்து இத்தனை வருஷமாக விளாண்டுட்டு ஸோ ரிட்டையர்மெண்ட்டு ஒரு விஷயத்துக்காக மட்டும் அவர் வந்து அவமதிக்கிற மாதிரி நம்ம செயல் எதுவும் பண்ணக்கூடாது, அவனுக்கான மரியாதை கண்டிப்பாக கொடுத்தா ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க சைடு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக நிறையா மீம்ஸ் கூட வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன தான் முடிவு எடுத்தாங்க, அவங்க சைடு என்ன தான் சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மெகா ஆக்ஷனா மினி ஆக்ஷனா, ஆக்சுவலாக வந்து மெகா ஆக்ஷன் மினி ஆக்ஷன் இல்லை. ஸோ ரீடென்ட் பிளேயர் வந்து அதிகமாக கொடுக்குறது யார் சப்போர்ட் பண்ணுறதுன்றதுல சிஎஸ்கே வந்து அவங்க சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்கன்றதான் உண்மை. ஸோ அதற்கு அடுத்தபடியாக வந்து அன்கேப்டு பிளேயர் ரூலுக்கு வந்து திருப்பி கொண்டு வரணும். ஸோ 2008 2021 வரைக்கும் அந்த ரூல்ஸ் இருந்திருக்கு, இப்பயும் அதை நீக்கிட்டீங்க. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் தான். ஸோ ஐபிஎல்லோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யங் டேலண்டட் பிளேயர்ஸை கண்டறிஞ்சு அவங்க வந்து இந்தியன் டீம் கொண்டு வர நோக்கத்தில் வந்து செயல்படுத்தப்பட்டது தான் உண்மை. ஸோ ஓனர்ஸ் அதுக்காக கஷ்டப்படுறாங்கன்னு தான் ஃபேக்ட்டு. ஸோ ஷாருக் கான் அவர்கள் சொன்ன விஷயம் எல்லாம் உண்மை தான். ஸோ நான் வந்து கஷ்டப்பட்டு எங்கள் பட்டியலேருந்து கிரியேட் பண்ணி அனுப்புகிறோம், நீங்கள் வந்து அடுத்த வருஷமே வேறு டீமுக்கு போயிடுறாங்க. ஸோ இந்தியன் டீமுக்கு போகிறது பெருமை தான், இருந்தாலும் வேறு டீமுக்கு விளையாட போகிறதுன்றது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது. ஸோ அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க வந்து லாஸ்ட் டைமே 2021 அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, ஸோ நான் கஷ்டப்பட்டு எங்கள் அகாடமியில் வந்து ட்ரெயினாக பண்ணுறோம், ஆனால் நீங்கள் மெகா ஆக்ஷன்ற பேரில் வந்து எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ண சொல்கிறீங்க, அது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே சொல்லியிருந்த விஷயம் தான். இப்போ வந்து ரீசெண்டாக ஷாருக் கான் அவர்களும் அதை தான் வந்து முன் வச்சுருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே ஐபிஎல்ன்றது ஒரு பிளேயர்ஸ் வந்து வளர்க்குற விதமே தவிர ஓனர்ஸ் வந்து அவரை வச்சு கொண்டாடக்கூடாது நிறைய பேர் சொல்லலாம். இருந்தாலும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸோ அவங்க தான் வந்து அத்தனை கோடி செலவு பண்ணி பிளேயர்ஸ் வந்து ட்ரெயினப் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக கொடுத்தாவும் தான் பிசிசிஐலேருந்து யோசிக்கிறாங்க. ஸோ அந்த விஷயங்கள் தான் இப்போவும் நடந்திருக்கு. ஸோ உடனே வந்து ஃப்ரான்ச்சைஸ் மீட்டிங் முடித்த உடனே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அனௌன்ஸ் பண்ண தான் பிளான் இருந்துச்சு. ஆனால் இவங்க பேசின விதங்கள் எல்லாமே கேட்ட பிறகு ஜெய்ஷா அவர்களும் தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்டாரு. ஸோ எல்லாமே அவங்களோட நிறைய குறைகளை சொல்லியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக வந்து கூடிய விரைவில் வந்து அறிவிக்கப்படும் சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ வித்தின் 1 வீக் அவர் முடிவு ஆயிரும் தான் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக வந்து ஆக்ஷன் ரூல்ஸை வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுறோம்னு சொல்லியிருக்காரு. மேபி வந்து இந்த வாரம் முடிகிறக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ அதற்காக தான் வெயிட்டிங். இன்னும் நிறைய பேர் வந்து தனிப்பட்ட முறையில் கூட பேசலாம்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ குறிப்பாக மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 6-8 பிளேயர் கண்டிப்பாக ரீட்டைன் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன் நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். முக்கியமாக அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பிளேயர்ஸ்க்கு வந்து அவங்களே வந்து அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிற ரிலேட்டடாக பேசியிருக்காங்க. ஸோ இப்போது ரீட்டைன் பிளேயர்னால் பிளேயர் நம்பர் 1க்கு வந்து 16 கோடி, அதுக்கு அடுத்தபடியாக 12 கோடி 8 கோடி தான் இருக்கும். அதில் வந்து யாரை ஃபஸ்ட் பிளேஸு யார் செகண்ட் பிளேஸ் வைக்கிறது ரொம்ப கன்ஃபியூஷன் கண்டிப்பாக போயிட்டு தான் இருக்கும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹர்திக் பாண்டியா வந்து 3rd பிளேஸில் ரீட்டைன் பண்ணுறாங்கன்னா அவருக்கு 8 கோடின்னு இருக்கும். ஸோ தனிப்பட்ட பொருள் வந்து அம்பனி அவர்கள் வந்து என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளேயர் செகண்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ரீட்டைன்டு பிளேயர் லிஸ்ட்டு அறிவிக்கும் போது யார் முன்னாடி யார் பின்னாடி அறிவித்தாலே வந்து நம்ம இந்தியன் ஃபேன்ஸுக்கு எல்லோரும் தெரிஞ்சிடும் அந்த டீமில் அவர் எந்த பொசிஷனில் வச்சுருக்காங்கன்னு. ஸோ இது வந்து அந்த பிளேயர்ஸ்க்கு ஒரு ப்ரெஸ்டிஜ் இஷ்யூவாக வந்து கிரியேட் ஆகும் தான் இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படி வந்து மும்பை இந்தியன்ஸ் ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இது எல்லாத்துக்கும் அப்படியே தலைகீழ தான் நம்ம தலை தோனி அவர்கள் வந்து சிஎஸ்கேவாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ என்னோட பேஸ் ப்ரைஸை எவ்வளோக்கெவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ குறைச்சிருங்கன்னு தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போ தான் வந்து நம்ம பர்ஸ் வேல்யூ அதிகமாகும், அது மூலமாக இன்னும் நல்ல பிளேயர்ஸ் ஆக்ஷனை வாங்க முடியும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எத்தனை பிளேயர்ஸ் வந்து அவங்க டீமுக்கு கிடைப்பாங்கன்னு தெரில, நம்ம தலையால் மட்டும்தான் அப்படி யோசிக்க முடியும். அது வரைக்கும் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் கெத்தாக சொல்லிக்கலாம். அதுதான் நம்ம தலையோட ஸ்ட்ரென்த்தும் கூட. சரி இதெல்லாத்தையும் விடுப்பா, ஃபஸ்ட் ஆக்ஷன் ரூல்ஸ் வாப்பா அப்படிம்பீங்க. ஸோ ஆக்ஷன் ரூல்ஸில் வேறு என்ன சொல்லியிருக்காங்க, அதுவும் காவியா மாறவங்க வந்து இதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வெளிநாட்டு பிளேயர்ஸ்லாம் வந்து மெகா ஆக்ஷனுக்கு வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டேன்றாங்க, மினி ஆக்ஷனுக்கு மட்டும் தான் வராங்க. அப்படி மினி ஆக்ஷனுக்கு வந்தால் கூட அவங்களுக்கான பேஸ் ப்ரைஸ்லேருந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸ் வேல்யூவை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி காரணம் சொல்லி ஓடிடுறாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும். இது வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டால், அதாவது ஸோ அவங்க சொல்லக்கூடிய ரீசன் வந்து ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை வந்து எந்த அளவுக்கு வந்து மற்ற கிரிக்கெட் போர்டு வந்து ஏற்றுக்கும்னு தெரியல. ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதற்கடுத்தபடி இன்னும் சில பேர் சொல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஐபிஎல் நடக்கிற பீரியடில் வந்து மற்ற ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்க நாட்டுக்கு போயிடுறாங்க. மேக்ஸிமம் மற்ற போர்டு வந்து அந்த டைம் பீரியடில் வந்து
கிரிக்கெட் நடத்தாமல் இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதையும் எத்தனை போர்டு வந்து ஏற்றுப்பாங்கன்னு தெரில. ஸோ அதற்கென்று கிரிக்கெட் போர்டு வந்து அவங்க நாட்டுக்கு பிளேயர்ஸ் விளையாடும்போது அதை வந்து வேறு யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அவங்க நல்லாவே தெரியும். ஸோ இந்த விஷயத்தை முன்னிறுத்தினா அது கண்டிப்பாக வந்து அவங்கள கூட கொஞ்சம் கோவப்படுத்துற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனாலே வந்து இந்த விஷயத்தை அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்கன்றதா உண்மை. நம்மளும் அதை பற்றி அதிகமாக பேச மாட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் எல்லாரும் சொல்ல விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ரிட்டன் பிளேயர். ஸோ ரிட்டன் பிளேயரில் இப்போ ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, 3+1ன்றது பேசிக்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஐபிஎல் ஓனர்ஸ் எல்லோரும் சொன்னதை பார்த்தா 3+1ன்றத 3+1+1 கூட கொண்டு வரலாம், இல்லாட்டி 1+2 கூட கொண்டு வரலான்றாங்க. ஆக்சுவலாக வந்து 5 பிளேயர்ஸ் மாதிரி அந்த 2 அந்த 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அன்கேப்டு பிளேயர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா டீம்லையுமே வந்து திறமையான அன்கேப்டு பிளேயர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்க ஃப்ரான்ச்சைஸில் மட்டும் தான் அவங்க அதிகப்படியாக ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஈஸியாக வந்து ஆக்ஷன்ற பேரில் விடக்கூடாது. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலே நல்ல விஷயங்கள் தான். நான் சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இந்தியன் டீமுக்கு டெபியூட்டே ஆகாத ஒருத்தர் வந்து அவங்க ஃப்ரான்ச்சைஸிலேருந்து நல்லா வளர்த்து விட்றாங்கன்னா கண்டிப்பாக அது அவங்க டீமுக்கு வந்து யூஸ் பண்ணதை நினைப்பாங்க. ஸோ அதுக்காக கூட சிஎஸ்கே வந்து அன்கேப்டு பிளேயர் மென்ஷன் பண்ணிக்கலாம்னு தோணுது. ஆனால் அது சோஷியல் மீடியாவில் வந்து தோனிக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் அந்த ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்காக விளையாண்டு ரிட்டையர் ஆனவங்க தான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படின்னு எனக்கும் தெரில. ஸோ அதற்கு அடுத்தபடியாக எல்லாருமே விவாதம் பண்ணால் ஒரு ரூல்னால் அது கண்டிப்பாக இம்பேக்ட் பிளேயர் ரூலாக தான் இருக்கும். ஸோ இம்பேக்ட் பிளேயர் வேணுமே வேண்டாமா? ஸோ நிறையா பேர் வந்து வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ரோஹித் சர்மா ஆட்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன பாயிண்ட் ஆஃப் என்னென்னா, அவங்க பாயிண்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரவுண்டர்ஸை வந்து இது டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ ஆல்ரவுண்டரை கில் பண்ணதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆல்ரவுண்டருக்கான ரோல் வந்து மேஜராக வந்து நம்ம யூஸ் பண்ணாமே போயிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்ன பாயிண்ட் உண்மை தான், அது வந்து இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல. இருந்தாலும் நம்ம பிளேயர்ஸ் அப்படி வரும்போது நம்ம ஐபிஎல்லோட நோக்கமே வந்து புதுசாக எத்தனை பிளேயர்ஸை க்ரியேட் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ எல்லா பிளேயர்ஸுக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் தான் அந்த டோர்னமெண்ட்டே நடத்துகிறோம். அப்படின்றபோது ஒரு சப்ஸ்டியூட் பிளேயர் எல்லா இடத்துலையும் வரலாம் ஃபீல்டிங்கில். ஸோ 11 பேர் விளையாடக்கூடிய விஷயங்கள் வந்து 12 பேர் விளையாடுறாங்கன்னா ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து வரவேற்கிறதுக்கு விஷயமா தான் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்ரவுண்டர்ஸ் தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இது வந்து தேவையில்லாத விஷயமா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ எப்படின்னு தெரில, அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஸோ எல்லாத்தையும் வெயிட் பண்ணி தான் பார்க்க. ஸோ அதற்கு அடுத்தபடி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேசி அலசி ஆராய்ஞ்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அந்த மீட்டிங்கில் பேசியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐபிஎல் டோர்னமெண்ட் நடக்கும்போதே வந்து அதில் இன்னொரு கேமையும் கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ ஐபிஎல்லே ஒரு கேம் தான், அதில் என்ன இன்னொரு கேம் கொண்டு வர போகிறாங்க சத்தியமாக எனக்கும் ஐடியா இல்லை. ஸோ ஓனர்ஸ்டெல்லாம் அதை பற்றி பேசியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ ரூல்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டில் தான் மிச்ச டீட்டெயில் எல்லாமே நமக்கு வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை தவிர்த்து நம்ம சிஎஸ்கேல ரீட்டைன் பண்ணால் யாரை பண்ண நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறோம், அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாத்தோட இப்போ தெரிஞ்ச வரைக்கும் 3+1+1 அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆர் 3+1+2 அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து மேஜராக கண்டிப்பாக வரும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா என்ன தான் வந்து பிசிசிஐ வந்து யங் டேலண்ட் பிளேயர்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஸோ மெகா ஆக்ஷன் கண்டிப்பாக நடத்தணும்னு சொல்கிறாங்க. ஸோ மெகா ஆக்ஷன் கண்டிப்பாக நடத்தணும், பிளேயர்ஸ் ஷஃபிள் ஆகணும் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இருந்தாலும் நம்ம ஐபிஎல் ஓனர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கண்டிப்பாக அவங்களோட சஜஷன் கண்டிப்பாக வந்து பிசிசிஐ வந்து கண்டிப்பாக காது கொடுத்து கேட்குன்றதான் உண்மை. ஸோ எல்லா பிளேயர்ஸுமே வந்து அவங்க தான் வந்து அவ்வளோ காசு போட்டு ட்ரெயின் அப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து எந்த தடங்களும் இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக சில முடிவுகள் வரும் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் எப்படி பார்த்தாலும் ஒரு டீமுக்கு 3+2+1 5 இல்லை 6 கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து ஆர் டீம் கார்டு எத்தனை கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில, அதுக்கு அன்கேப்டு பிளேயர் ரூல்ஸ் எத்தனை வரப்போன்னு தெரில, ஃபாரினர் எத்தனை பேர் இருக்க போகிறாங்கன்னு தெரில. ஸோ எல்லாத்தையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு நடுவில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எதாவது இருந்துச்சு நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சினோம், அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் மீண்டும் வந்துகிட்டே தான் இருக்கும்போது தொடர்ந்து நம்ம வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிற மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது சண்முகம்.